தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே ஜம்புலிங்கபுரம் கிராமத்தில் மயானத்திற்கு செல்லக்கூடிய பாதை தன்னுடையது என்று அப்பகுதியைச் சேர்ந்தவர் ஒருவர் வேலி அமைத்துள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக விவசாய நிலத்தின் வழியாகவும் அங்குள்ள கண்மாய்க்கரை வழியாகவும் இறந்தவர்களின் உடல்களை மயானத்திற்கு எடுத்துச் செல்கின்றனர். இதற்கிடையே அந்த ஊரைச் சேர்ந்த முதியவர் தர்மராஜ் மற்றும் வள்ளியம்மாள் ஆகியோர் உடல்நிலை குறைவு காரணமாக உயிரிழக்க மயானத்திற்கு செல்லக்கூடிய பாதையில் பயிர் செய்யப்பட்டு இருப்பதால் அந்த வழியாக உடல்களை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பழைய பாதையில் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சடலத்துடன் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு தீர்வு கிடைத்ததால் அங்கு தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் வைத்து உடல்களை எரியூட்டியுள்ளனர்.